அப்படித்தான் நவட்டணும். வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ரெக்வெஸ்ட்டை தான் நம்ம போடலான்ட்டு இருந்தோம். ஸோ மாவு வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணால் தான் அந்த அப்பத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் அதை நாளைக்கு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வீட்டில் முருங்கைக்கீரை இருந்துச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன். அதனால் முருங்கைக்கீரை கடையல் நம்ம போடவே இல்லை. அதனால் முருங்கைக்கீரை கடையல். இதில் வந்து முருங்கைக்கீரை இரும்பு சத்து வந்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. முருங்கைக்கீரை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை கடையல். அதுக்கு சைடிஷ் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா, அப்பளம், அவிச்ச முட்டை, வெண்டைக்காய் பொரியல், பூசணிக்காய் பொரியல். ஓகே, வாங்க சாப்பிட்லாம். நல்லா பருப்பு போட்டு கடைஞ்சி சூப்பராக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த பருப்போட வாசனை. புளிச்சக்கீரை வீடியோ ஒருத்தர் கேட்டிருந்தார். அது அந்த கீரை வேறு கேட்டு வாங்கிட்டு வரணும். காக்கட்டிக்கிட்டு இருந்து மழை பெய்கிற மாதிரியே சொல்லுங்க. என்னாச்சு? ஒரு வீடியோ வந்து பார்த்தா கட் ஆகிடுச்சு இருந்துச்சு.
என்ன பேசுறது? மூக்கு தான் வலிக்குது. ஆன்ட்டி மாத்தாட என்ன பேசுறது? அது கன்னடம் இல்லை, தெலுங்கு. ಆಂಟಿ ಮಾತಾಡ நீங்கள் மாத்தாடுன்பீங்க, தெலுங்குல வந்து மாட்டாடு அப்படிம்பாங்க. மாட்டாடு மாட்டாடு. வச்சுருக்க முருங்கைக்கீரை குழம்பு என் வாயை கட்டி போட்டுருச்சு, அதனால பேசாமல் சாப்பிட்றேன். நுಗ್ಗೆ கீரைக்கு என்ன சொல்ல, சொப்பா? நுಗ್ಗೆ சொப்பு. எனக்கு கன்னடா ஃபுல்லாக தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீ எனக்கு கன்னடா கற்றுக் கொடுத்தீங்கன்னா நீ மறந்துடு கன்னடா. ஒரு 4 பேர் பேசுனாங்கன்னா டக்குன்னு கற்றுக்குவேன். ஒருத்தர் இல்லை, 2-3 பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் பேச முடியாதுல்ல, அவங்க கமெண்ட் தான் பண்ணுவாங்க. கமெண்ட் தான் பண்ணுவாங்க. ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಕಲ್ತ್ಕೋತ ಕನ್ನಡನ ಅಂತ. ಕಲಿಯೋದೇ ಇಲ್ಲ ಅಂತ ಏನು ಮಾಡೋದು? நீ கன்னடலே பேசுகிற மாதிரி பேசுகிறதா? குழம்பு இன்னைக்கு போகிற கறி ஆயிடுச்சு, கெட்டியாக இருந்துச்சுல்ல, அதனால் இந்த சோறு சாப்பிட முடியல, வயிறு நனைஞ்சிருச்சு. குழம்பு இல்லையா ஒரு கண்டி இருக்கும். என்னால் சாப்பிட முடியணும்ல. ಕನ್ನಡ ಬಂದು ನೀನು ಮಾತಾಡಿದ್ರೆ ನಾನು ಮಾತಾಡಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ. ನೀನು ಮಾತಾಡಿದ್ರೆ ನಾನು ಒಬ್ಬಳೇ ಮಾತಾಡಿದ್ರೆ ನನಗೆ ಯಾಕೋ ಒಂಥರ ಅನಿಸುತ್ತೆ. ನಾನು ಕನ್ನಡ ಮಾತಾಡಿದ್ರೆ ನೀನು ತಮಿಳಲ್ಲಿ ಉತ್ತರ ಕೊಡ್ತೀಯ, அது ಮತ್ತೆ ನನಗೆ ರಿಟರ್ನ್ ತಮಿಳು ಬರ್ತದೆ, ಕನ್ನಡ ಬರಲಿಲ್ಲ. ஆமாம், நான் திருப்பி பேசுறதுக்கு எனக்கு கன்னடம் தெரியணும்ல. நீ பேசுகிறது எனக்கு புரியுது, திருப்பி பேசுறதுக்கு எனக்கு தெரிஞ்சாதானே பேச முடியும். தெரியுற வரைக்கும் நான் தமிழில் தான் பேசுவேன். உனக்கு ரிப்ளை ಮಾತಾಡು ತಿರುಗಿಸಿ. ಏನು ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ, ಊಟ ಮಾಡುವಾ, ಚೆನ್ನಾಗಿದ್ದೀಯಾ? சரி, கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறேன். என்ன ತೆಲುಗೇ ಮಾತಾಡೋದ ನೀನು? எங்கள் அப்பா அம்மா என்கிட்ட தெலுங்கு பேசினாங்கன்னா நான் தெலுங்கு பேச முடியும். ஆனால் தெலுங்கு ನೀನು உங்கள் அப்பா கூட தெலுங்கு தானே? தெலுங்குனா பூர்வீக தெலுங்கு கிடையாது, ஆந்திர தெலுங்குலாம் கிடையாது. அவ்வளோ தெலுங்கு தானே? ஆனால் உங்கள் அம்மா நல்லா தெலுங்கு பேசி உங்கள் அப்பா பேசுனாங்க. எங்கள் அப்பாவோட அம்மா அப்பா சொல்லி கொடுத்தா தானே எங்கள் அப்பா பேசுவார், அது மாதிரி தான் நானும்.
உங்கள் அம்மா கற்றுக்கிட்டு வச்சுக்கோங்க சொல்லு. எங்கள் மாமா அவங்க எல்லாருமே இப்போ பேசுவாங்க. எங்கள் அப்பா, எங்கள் அத்தை, எங்கள் அப்பாவோட பிறந்த அத்தை எல்லாம் பேச மாட்டாங்க. தமிழில் தான் பேசுவாங்க. அப்பா இன்னைக்கு வயிறு செம்ம ஃபுல்லாகிடுச்சு. சோறு நிறையா போட்டு குழம்பு வேறு அடித்து ஊற்றி அது கெட்டியாக இருந்ததுனால குழம்பு பற்ற மாட்டேங்குது. அதனால் கூட கொஞ்சம் ஆயிடுச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை கிடையாது. சாப்பிட்டதே மறந்துட்டேன் பாருங்க. வாயிலே வரமாட்டேங்குது. அந்தளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. முருங்கைக்கீரை கடையல் செம்ம சூப்பராக இருந்துச்சு. பூசணிக்காய் பொரியல், அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் அசத்தலாக இருந்துச்சு. சூப்பராக இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கடையோட அப்டேட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கஸ்டமர் வந்து வராங்க, வந்துட்டு உங்கள் கடையே தெரிய மாட்டேங்குது. இந்த 2 வெளியே வந்து 2 நம்ம எங்கள் கடை வந்து உள்ளே அமைஞ்ச மாதிரி இருக்குது. சைடு இருக்க 2 கடை முன்னாடி ஏற்றி கட்டியிருக்கிறதுனால எங்கள் கடை வந்து உள்ளே அமைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. சரியாக தெரியல. ஸோ அந்த கடை தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து வெளியே ஒரு போர்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த போர்டில் வந்து லைட் செட்டிங் கொடுத்துருக்கோம். இப்போ ஸோ ஒரு டேபிள் வரை வெளியே போட்டிருக்கோம். அதனால் ஓரளவுக்கு கடை வந்து வெளியே தெரியுது. கடை வெளியே தெரிகிற மாதிரி நாங்கள் லைட் செட்டிங்கு டேபிள்லாம் போட்டதுனால கஸ்டமர் வந்து எப்படி சொல்கிறது, கஸ்டமர்களுக்கு கடை தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம கடையோட அப்டேட்டு. இன்னும் ஏதாவது அப்டேட் பண்ணோம்னா கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். ஆமாம், கடையை வந்து வளர்ச்சி டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கொடுங்க. ஸோ நன்றி, வணக்கம்.